Hi students, this is Max. Example 2.22. First subdivision. Find the modulus and the principal argument of root 3 plus I. Modulus na R value, argument na theta value. So, R உம் theta உம் கண்டுபிடிக்கணும். சரியா? The first R கண்டுபிடிச்சலாம். So, R form இன்ட்ல கொடுத்துரும் பாருங்க. R equal to root of x square plus y square. Then x value, y value given complex பாருங்க. First வருது x, I பக்கத்துல வருது y value. So, அப்ப x ஓட வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு root 3 whole square plus y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 square. Then root of root 3 square na 3, 1 square na 1. அப்ப இது நமக்கு வந்து root 4. So, r equal to 2. So, r வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது எந்த கோரண்ட் அப்படின்னு பார்க்கணும். இந்த given காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கோரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸும் பாசிட்டிவ், ஐயோட கோஷன்ட் ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட் பார்த்தா நம்மளுக்கு லைஸ் இன் ஃபர்ஸ்ட் கோரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கோரண்ட்ல இந்த ஆர்மியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ல கொடுத்து பாருங்க தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஆல்ஃபோட ஃபார்முலா. இப்போ இதில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 3. அப்போ நம்மளுக்கு இது tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3. மாடுலஸ்ன்றது உள்ள நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் சொல்றதுக்காக தான் மாடுலஸ். நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு, அதனால பாசிட்டிவ் எழுதிக்கிறோம். அப்போ டேன்ல எப்போ நம்மளுக்கு 1 பை ரூட் 3 வரும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இது நம்மளுக்கு என்னது பை பை 6. 30 டிகிரி இருந்தால் நமக்கு வந்து பை பை 6. ஓகே, தென் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதே மாதிரி மாடலஸ் கண்டுபிடினா ஆர் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸ் வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் வேல்யூ பார்த்தோன்னா 1 ஸ்கொயர். அப்போது மைனஸ் ஹோல் ஸ்கொயர் என்னது 3, 1 ஸ்கொயர்னா 1. அப்போ நமக்கு என்னது ரூட் 4. ஆர் வேல்யூ நமக்கு வந்து 2. இது எந்த கோரண்ட் பார்க்கணும். ஸோ கிவன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் 3 பிளஸ் ஐ என்றது பார்த்தீங்கன்னா லைஸ் இன் பாருங்க எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்னது செகண்ட் கோரண்ட். ஸோ செகண்ட் கோரண்ட் நமக்கு ஆர்மியோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துரும் பாருங்க தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பாவோட ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். So then next step theta equal to pi minus tan inverse of modulus of y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 3. ஸோ pi minus tan inverse of இந்த மாடலஸ் மூவ் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ்ல நமக்கு எப்படி ஆயிடும் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 1 பை ரூட் 3. ஸோ tan நம்மளுக்கு எப்போ 1 பை ரூட் 3 வரும் பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி. அதான் நம்மளுக்கு பை பை 6. Then LCM எடுத்தோம்னா this is 6 pi minus pi divided by 6. இப்போ 6 pi நம்ம ஒரு பேஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா 5 pi by 6. ஸோ இதான் நமக்கு வந்து செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாடலஸ் கண்டுபிடினா r equal to root of x square plus y square. ஸோ x வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x என்றது என்னது மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் 3 ஸ்கொயர்னா 3, மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னா 1. நமக்கு என்னது ரூட் 4. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் கிவன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 3 மைனஸ் ஐ லைஸ் இன் எக்ஸ் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ். அப்போ எக்ஸ் நெகட்டிவ் ஒய் நெகட்டிவ்னா கண்டிப்பாக என்னது தேர்ட் கோரண்ட். தேர்ட் கோரண்ட் நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஃபார்ம் என்னது
theta equal to minus pi plus alpha. அப்போ theta equal to minus pi plus alpha ன்னு பார்த்தீங்கன்னா tan inverse of modulus of y by x. Then next step, theta equal to minus pi plus tan inverse of modulus of y value பாருங்க minus 1 divided by x value வந்து minus root 3. அப்போ அந்த modulus remove பண்ணோம்னா modulus remove சொல்லிக்கலாம், ஃபுல்லா நியூமரேட்டர் டினாமினேட்டர் மைனஸ் கேன்சல்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ modulus remove பண்ணோம்னா 1 by root 3. அப்போ tan inverse of 1 by root 3 பார்த்தா நம்மளுக்கு 30 டிகிரி. அதான் நம்மளுக்கு என்னது 5 by 6. தென் எல்சிஎம் எடுத்தோம்னா இது minus 6 pi plus 5 divided by 6. minus 6 pi ஒரு pi சப்ராக்ட் பண்ணோம்னா minus 5 pi divided by 6. இது நமக்கு வந்து third subdivision. Then fourth subdivision பாருங்க. Find the modulus of the first r value. R equal to root of x square plus y square. Then root of x square என்றது என்னது? x என்றது root 3 whole square. y என்றது minus 1 whole square. So root of root 3 square na 3 minus 1 square na 1. So root 3 plus 1 na வந்து root 4. root remove பண்ணா r value என்னது 2. அப்ப given complex எந்த quadrant பாத்தீங்கன்னா இது root 3 minus I x positive y negative ன்னு பாத்தீங்கன்னா lies in fourth quadrant. lies in fourth quadrant. அப்போ fourth quadrant நமக்கு என்ன ஃபார்முலா theta equal to minus alpha. அப்போ theta equal to alpha ஃபார்முலா என்னது tan inverse of modulus of y by x. So next step பாருங்க theta equal to minus tan inverse of y value. y என்றது minus 1, x value என்றது root 3. அப்போ modulus குள்ள நெகட்டிவ் வந்தா நம்ம அதை பாசிட்டிவா சொல்லணும். minus tan inverse of இது 1 by root 3. tan எப்போ நம்மளுக்கு 1 by root 3 வரும்? அது வந்து நமக்கு 30 டிகிரி. 5ல மைனஸ் கட்டினால minus 5 by 6. ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.